தமிழக கேரள எல்லை பகுதியான தென்காசி மாவட்டம் புடியரை சோதனை சாவடியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கனிமவள வாகனங்களுக்கான விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்த அவர் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் முசிறி புதிய பேருந்து நிலையத்தில் இழப்பீடு வழங்காத 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க முசிறி சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இழப்பீடு வழங்க காலம் தாழ்த்துவதாக கூறி 2 பேருந்துகளையும் ஜப்தி செய்ய முசிறி சார்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி முசிறி புதிய பேருந்து நிலையத்தில் வைத்து 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் பானாவரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் காந்திராஜ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் போது சொந்த தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் தாஹிரா பங்கேற்கவில்லை. மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அமைச்சர் தென்னரசு மடுப்பலாக சென்றார். இவங்களுக்கு என்னென்ன தேவை நீங்க இது பூர்த்தி பண்ணிக்கிறீங்க, மேம்படுத்தி என்னென்ன திட்டங்கள் நீங்க இது பண்ணிக்கிறீங்க இப்போ இருப்பா இதோ போடலப்பா சார். அதுதான் சார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு 20 நாட்களில் என்ன பிரச்சனை வந்துவிட்டது என எதிர்கேள்வி எழுப்பி பதிலளித்தார். 20 நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? என்ன வந்துச்சு உங்கள் வீட்டில்? என்ன கஷ்டம் சொல்லுங்கள். நாங்கள் மிரட்டுற துணி எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். நீங்கள் ஒரு வீட்டுக்கு வீடு புண்ணியாத்தினி பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் எவ்வளோ நாள் ஆகுது? போய் செட்டில் ஆகுது. அதுக்கே நீங்கள் மாதக்கணக்காகுது. தருமபுரியில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தை தொடங்கியிருப்பதாக விமர்சித்தார். அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து பாதியிலேயே விருப்ப ஓய்வு பெற்று தமிழ்நாட்டுக்கு வந்து அப்புறம் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருந்தார். அப்புறம் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். இப்போ அவர் ஒரு வேலை இல்லாத இளைஞராக இருக்கார். அதனால் இந்த வேலையை செய்கிறாரு. வேலையில்லா பட்டதாரி சங்கத்தை உருவாக்கியிருக்கார் போல தெரியும். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே சூரக்குடியில் உள்ள ஐயனார் கோவில்களின் புறவி எடுப்பு திருவிழா பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. மழை பொழியவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி நடைபெற்ற இந்த விழாவில் 300க்கும் மேற்பட்ட நேர்த்திக்கடன் மண் குதிரைகள் மற்றும் காளைகளை பக்தர்கள் தங்களது தோள்களில் சுமர்ந்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூப் இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடிக்கும் DIA என்ற புதிய ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தின் பூஜை மார்த்தாண்டத்தில் நடைபெற்றது. தீவிரவாத குழுக்களின் அச்சுறுத்தலை தடுக்கும் மைய கதையை கொண்ட இத்திரைப்படத்தை கிளாட்வின் ஜெபராஜ் தயாரிக்க அபின் சிஞ்சு இயக்குகிறார். இந்த விழாவில் பல இளம் யூடியூபர்கள் மற்றும் திரைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மருத்தூர் மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அலகு மற்றும் மயில் காவடிகளுடன் தீக்குண்டத்தில் இறங்கி பக்தி பரவசத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆலம்பூண்டி கிராமத்தில் அரசு உத்தரவை மீறி பள்ளிக்கு மிக அருகில் 150 மீட்டர் தொலைவில் செயல்பட்டு வரும் 2 டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 2 கடைகளையும் அகற்றக் கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே முடிகண்டநல்லூர் பகுதியில் மின்மாற்றியில் ஏற்பட்ட படுதை சரி செய்ய முயன்ற பொழுது உயிரிழந்த மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அண்மையில் லைன்மேன் பதவியில் இருந்து லைன் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்ற 49 வயதான கணேசன் மின்சாரம் பாய்ந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி திருவிழாவின் 9ஆம் நாளில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சாமிக்கும் தாயாருக்கும் பட்டு வஸ்திரங்கள், மலர் மாலைகள் மற்றும் பழங்கள் சீர்வரிசையாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டன. ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த சீர்வரிசையை கொண்டு வந்த திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்து கௌரவித்தனர். சென்னை முகப்பேர் பாரதிதாசன் நகர் பிரதான சாலையில் மின் கம்பங்களுக்கு செல்லும் கேபிள்கள் திடீரென வெடித்து தீப்பற்றியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
புகை மற்றும் தீச்சிதறல் காரணமாக வாகன ஓட்டிகளும் குடியிருப்பு வாசிகளும் அச்சமடைந்த நிலையில் மின் இணைப்பை துண்டித்து மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளின் டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் ஜேசிபி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்றது. விலை உயர்வு காரணமாக ஜேசிபி 1 மணி நேர வாடகை கட்டணம் 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த சங்க தலைவர் பாரதிதாசன், இந்த வேலை நிறுத்தத்தால் ஜேசிபி பணிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமமடைந்ததாக குறிப்பிட்டார். மறைந்த புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் 80வது பிறந்த நாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமான ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். அங்கு மணிமண்டப கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் நினைவிடத்தின் நுழைவு வாயில் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு ரசிகர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள காஃபி கடையில் டீ குடித்துவிட்டு பணம் தர மறுத்த சிலர் கடை மேலாளர் மற்றும் ஊழியரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூரக்காடு பகுதியில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் காஃபி கடைக்கு நள்ளிரவில் வந்த சிலர் டீ மற்றும் சிற்றுண்டி சாப்பிட்ட பின்னர் விலை அதிகமாக இருப்பதாக கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடையின் மேலாளர் சக்திவேல் மற்றும் தடுக்க வந்த ஊழியர்களையும் தாக்கியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஷேர் ஆட்டோவில் மதுபானம் கடத்திய 2 கைது செய்யப்பட்டு 600 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கேத்தாண்டப்பட்டி சர்க்கரை ஆலை பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறையினர் ஷேர் ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் வாணியம்பாடியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் பாபு ஆகியோர் மது கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து ஆட்டோவுடன் மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் முட்டை கொள்முதல் விலை 15 நாட்களுக்கு பிறகு 5 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் விலை ₹5.75 நிர்ணயிக்கப்பட்டது. பள்ளிகள் திறக்கப்பட்டதால் சத்துணவு திட்டத்திற்கு தேவை அதிகரித்ததாலும் ஏற்றுமதி அதிகரிப்பாலும் முட்டை கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. மேலும் வெயிலின் தாக்கத்தால் முட்டை உற்பத்தி குறைந்திருப்பதும் விலை உயர்விற்கு காரணமாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.